இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளைட் கிராஷஸ்க்கும் சரி இப்போ நடந்திருக்க இந்த ஃப்ளைட் கிராஷஸ்க்கும் சரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இது பயங்கரமா இல்ல வேற ஏதாவது ஃப்ளைட் கிராஷோட இதுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிமிலாரிட்டி இது பாசிபிலிட்டி இதே கிடையாதுங்க. அதாவது டெக்னிக்கல் ஸ்லாக் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு 800 ஃபீட் ரைஸ் ஆன ஒன்று விழுந்துச்சுன்னா இது தெர் இஸ் சம்திங் மேஜர் டெக்னிக்கல் ஃபால்ட் தான் இருக்குமோ இல்லையே இது மாதிரி நடந்ததில்லை. இப்போ இதே ஏர்கிராஃப்ட் வந்து டிசம்பர் 24 அன்னைக்கு அதே இடத்துல இருந்து இப்போ லண்டன் போகிற போது ஸ்நாக் ஆகி டெக்னிக்கல் ஸ்நாக் ஆகி கிரவுண்ட் பண்ணி டெக்னிக்கல் சரியை பண்ணிட்டு அப்புறம் தான் போனாங்க. ஸோ அதனால சேபட்டாஜிக்கு வழியே கிடையாது. இந்த பேர்டு பாசிபிலிட்டி இருக்குது, என்ஜினில் போய் உள்ளே போயிடுச்சா அது தெரியல. த்ரஸ்ட் இல்லாமல் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது மேஜர் டெக்னிக்கல் ஃபால்ட்டு தாங்க. ஓகே சார், இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான ஃப்ளைட் விபத்தெல்லாம் நடக்கிறப்ப ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ் என்ன பாதுகாப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஏவியேஷன் வந்து மெயின்லி வந்து போயிங் இந்த மாதிரி மெயின் வந்து மெயின்டெனன்ஸ் டெக்னிக்கல் செக் தரவு செக் டபுள் செக் இது மாதிரி பண்ணத்தான் ஆகுங்க. ஐ திங்க் பியூர்லி டெக்னிக்கல் கிரவுண்ட் செக்கிங்ல தான் டிஃபெக்ட் வந்து இதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருந்த ஃப்ளைட்டு ரொம்ப ஃபேமஸ் ஏர்கிராஃப்ட் இப்படி வருதுன்னா அந்த ஏதோ சம்திங் ஸ்டாங் இருந்துருக்கு, அது வந்து நாட் அட்டெண்டட் நினைக்கிறேங்க. சார், இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கர்னல்.